ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்துடலாம். 10-15 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, கல்பாசி, 2 கிராம்பு, 3 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டு வதக்கிடலாம். கால் டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணுங்கள். 1/4 கப்பு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து காளானை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் ஒரு பேக்கெட் காளானை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். காளானை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தின்ன வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தோன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காளான் கிரேவி இட்லி, ரைஸ் எல்லாத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட காளானெல்லாம் நல்லா வெந்திருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். காளான் கிரேவி நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.